வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு. பார்த்தீங்களா, அவங்களோட தம்பி வந்தாங்களே, அவங்க வந்து இப்போ சோழனுக்கு போகிறாங்க, இலங்கைக்கு போகிறாங்க. அப்போ அதனால் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. திரும்பி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி அவங்கள விட்டுட்டு வர வேண்டியதான். சாவி வந்து கரெக்டாக அப்படியே வச்சு மாட்டுன்னு சொன்னேன். அப்படியே வச்சு மாட்டு. சரி, நம்ம இப்போ கிளம்பியாச்சு, அப்படியே வச்சு போட்டு வா. கிளம்பியாச்சு. இதுதான் அதை வந்து சூட்கேஸ், அதை வந்து சூட்கேஸில் கிளம்ப போகிறேன். இதை வந்து இதே ஒரு சூட்கேஸில் செருப்பு இருக்குது. இது வந்து ஏர்போர்ட்டு கிளம்பியாச்சு. சரிங்களா, ஏர்போர்ட்டில் கொண்டு போய் அப்படியே அதுதான் கிளம்பி போகிறாரு. அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ வீட்டில் இருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோவில் தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஏன்னா காரில் நம்ம வண்டியிலே போயிட வேண்டியதான். ஆட்டோ உள்ளே அளவு கிடையாது. சரி, ஓகே. நம்ம வந்து வெளியில் அம்மா வெளியில் எங்கே போகிறேன் இல்லை இப்படி வந்து ஆட்டோவில் போயிட்டு விட்டுட்டு வந்தாங்கன்னா அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு, சரி அவர் போன மாதம் 9ஆம் தான் வந்தார், இப்போ திரும்பி போகிறாரு. சரி, இந்த வர்றாங்க பாருங்க. நம்ம சொல்லு அப்படியே நம்ம ஆட்டோவில் வந்து போகிறோம். போயிட்டு ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே வர வேண்டியதான். என்ன ஒன்று நைட்டு இப்போ ஓட்டிகிட்டு வந்து தூங்க கூட இல்லை. சரி, அப்படியே ஏர்போர்ட்டில் கிளம்பியாச்சு. சரி, கொண்டு அவங்கள விட்டுட்டு வர வேண்டியதான். ஆமாம், சரி சரி, ஏறு 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 ஒன்று. சரி, இப்போ வந்து நம்ம எல்லாம் ஏறியாச்சு. அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். சரி, இங்கே அப்படியே நம்ம வந்து இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்க வேண்டியதுதான். பாப்பாட்ட ஓகே. வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா, அதை கொண்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அப்படியே வர வேண்டியதுதான். சரி, ஓகே.
சரி ஓகே உறவுகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். மெட்ரோ ரயின் போகுது பாருங்கள், பார்த்தீங்களா? ஏர்போர்ட்டுக்கு ஒட்டின மாதிரி மெட்ரோ ரயின் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஏர்போர்ட்டு ரீச் ஆகிடுவோம். இது வந்து ஏர்போர்ட் ரோடு தான். இது நேராக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் போகிற ரோடு. அந்த ரோட்டில் தான் சென்னை ஏர்போர்ட் இருக்குது. நம்ம வந்து விமான ஓடு பாதைக்கு வந்து அந்த பக்கத்தில் தான் அந்த ரோடு. அந்த ரோடில் போயிட்டு இருக்கிறோம். அந்த உள்ள அந்த டிசைன் பூவெல்லாம் போட்டிருக்கலாம். அது உள்ளே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானத்தினுடைய ஓடு நிலையம், ஓடு பாதைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் 5 நிமிஷத்தில் நம்ம ஏர்போர்ட்டை ரீச் ஆகிடுவோம். பாருங்கள், உண்மையிலே பார்க்குறதுக்கு உண்மையிலே அந்த இடம் இல்லை ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலே நம்ம அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஏர்போர்ட் இருக்கிற இடம்ன்றபடியாக சுத்தபத்தமாக நல்லா நீட்டாக பாருங்கள். அந்த காம்பவுண்ட் எல்லாமே பூ போட்டு இதெல்லாம் போட்டு அந்த இந்தியாவுடைய கொடியினுடைய இது போட்டு அந்த காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இந்தியாவுடைய தேசிய கொடி இருக்குல்ல, அந்த கொடியினுடைய கலர் போட்டு உண்மையிலே நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான ஓடு பாதை இப்போ தெரியும் பாருங்கள். பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த அந்த சைடில் அந்த உள்ள தெரியுதில்ல, அது உள்ளே தான் பார்த்தீங்கன்னா விமான ஓடு பாதை. இதை பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையிலே நல்ல ஒரு ஃப்ளைஸ் நல்லா இருக்குது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு. நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். அப்படியே வந்து அவரை அப்படியே நிப்பாட்டி உள்ள ஆட்டோவெல்லாம் உள்ளே கொண்டு போக முடியாது. ஆட்டோ உள்ளே அலோட் கிடையாது. 4 வீலர் மட்டும்தான் அலோட்டு. ஆட்டோ உள்ளே போக முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆட்டோவை வெளியில் அவரை விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் தான் வெயிட் பண்ணுவோம். நம்ம உள்ளே போக முடியாது. அதனால் என்னோடய மனைவியும் என்னோடய மகளும் தான் உள்ளே போகிறாங்க. சரி, நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட இப்போ வெளியில் விடுற இடத்துக்கு வந்தாச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நான் பாருங்கள், ஏர்போர்ட்டுக்குள்ளே நம்ம ஆட்டோ உள்ளே அலோட் கிடையாதுல்ல. ஆட்டோ வந்து உள்ளே அலோட் கிடையாதுல்ல. அப்போ அதனால் அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க இறங்கி தான் போகணும். சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம உள்ளே ஆட்டோ அலோட் கிடையாது. 4 வீலர் தான் உள்ள அலோட்டு. நம்ம 3 வீலர் வந்து அலோட் கிடையாது. அப்போ அதனால் வந்து அவங்க தான் இப்போ உள்ளே போகிறாங்க. பார்த்தீங்களா? விமான நிலையம் மெட்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கிட்ட தான் வந்தாச்சு. சரி, அவங்க உள்ளே போக வேண்டியதுதான். சரி ஓகே, ரக்கி விட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நுழைவாயில் 6க்கு உள்ளே போயிட்டார் அவர் இப்போ உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கைக்கு போகிறாங்கல்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மச்சான் போகிறாரு. அதனால் அவர் உள்ளே விட்டாச்சு. உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏர்போர்ட் மாதிரின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்ட பார்க்கலாம், எல்லாமே தெரியும். இப்போ வந்து புதிய ஏர்போர்ட்டுடைய கண்ணாடி எல்லாமே போட்டு மறைச்சிட்டாங்க. நான் வந்து 2008 வரும்போது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஓப்பன் பிளேஸாக இருந்தது. நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏறுறது கொள்வது எல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து புதிய கட்டமைப்பு, அப்போ புதுசாக கட்டி எல்லாமே இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து அவர் உள்ளே கை காட்டிட்டு பாய் காட்டிட்டு போகிறதோட சரி. அதுக்கப்புறம் அவரை நம்ம பார்க்க முடியாது. இப்போ வந்து அவர் உள்ளே போயிட்டு லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அவர் நேராக ஃப்ளைட் ஏறி இலங்கை போக வேண்டியதுதான். சரி ஓகே, இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.